முன்னெல்லாம் வந்து என்னால காலையில இருந்து என் கையில உணர முடியாது, ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப நான் இதை குடித்த பிறகு நல்லா கையெல்லாம் உணர்றேன் சார், நல்லா வெயிட் தூக்குறேன். முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், என்னால ஓட முடியாது சார், தப்புன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், ஓட முடியாது. இன்று நன்றாக நான் ஓடுகிறேன் சொல்லி என்னை ரொம்ப உற்சாகம் படுத்த என்னோட பிள்ளைகளுக்கும் நன்றி. எனக்கு ரொம்ப முடியாம நான் இருந்தேங்க. மூட்டு வலி, ஒண்ணுமே பண்ண முடியாது, உட்கார முடியாது, நிமிர முடியாது, உட்காந்தா எழுதிக்கிறவே முடியாது, டொய்லெட்டுக்கு போகலாது, ஒண்ணுமே முடியாது. அந்த மாதிரி இருந்தேன். இப்ப எனக்கு இடுப்பே ஒன்றும் பண்ண முடியாது, வயிறு இவ்வளவு பெருக்கும். அப்படி இருந்து இப்ப எனக்கு நல்ல சுகம் கிடைச்சிருக்கு. நோனி 15 நாள் தான் குடித்தேன், நல்லாவே. நான் கிருஷ்ணம்மா, ஹவுஸ் ஒய்ஃப். சார் வந்து நவம்பர் மாசம் வந்து எங்களுக்கு சொன்னாங்க நோனி ஜூஸை பத்தி. அப்ப சரி எங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து கியூர் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப நாங்க எல்லாருமே குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எப்ப பாத்தீங்கன்னா எங்ககிட்ட இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்து வீட்டுல எப்பயுமே நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். எப்பயுமே நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டேன். நான் எப்பயுமே வெஜிடேரியன், பசங்களுக்காக பண்ணி கொடுப்பேன். இப்ப என்னோட பசங்க குடிக்கிறதுல இருந்து எங்க வீட்டுல இந்த நிவ்வியருக்கு வீடு கிளீன் பண்ணதுல இருந்து அவ்வளவு குரோசின் பாட்டில் எல்லாமே மருந்து பாட்டில் எல்லாமே குப்பையில போட்டோம். எங்க வீட்டுல ஒரே நான் ஒரு 20 வருஷமா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப திருத்தணும்னு பார்த்தேன். அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறா, எல்லா வேலையும் செய்யறாரு, எந்த பழக்கமும் இல்லை. அந்த குடி பழக்கம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. எங்க வீட்டுக்காரருக்கு நான் குடிச்சு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்து இதெல்லாம் பார்த்து அவருக்கு வெறும் 15-20 நாள்ல குடிய மாத்தி நான் சத்தியமா இந்த குடியே தொட மாட்டேன், இந்த நோயை தவறுன்னு சொல்லி சத்தியமா. My name is Mohan Raj. I am studying 7th standard. நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப மெலிசா இருந்தேன். இப்போ நான் ரொம்ப சேஞ்சஸா இருக்கேன். எங்க ஸ்கூல்ல எல்லாரும் எப்படி நீ இவ்வளோ குண்டானு கேட்பாங்க. எங்க பிரின்சிபால் கூட எப்படி நீ இவ்வளோ குண்டான, ஃபர்ஸ்ட் ரொம்ப மெலிசா இருந்தியே, ஏன் நீ சாப்பிடுறது கூட அழுவிய, இப்ப ஏன் இவ்வளோ சாப்பாடு சாப்பிடுறேன்னு கேட்பாங்க. நான் மும்பையில இருந்து வந்திருக்கேன். என் பேர் வெள்ளத்தாய். போன தடவை மீட்டிங்க்கு வந்திருந்தேன். நான் எல்லாம் பாம்பேல வச்சு அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தான் நோனியை குடிச்சேன். எனக்கு ரொம்ப பேக் பெயின்ல இருந்து நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இதை கொடுத்தாங்க. கொடுத்து நான் குடிச்சு பார்த்து நல்லா இருந்தது. என் வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு சொன்னா என் வீட்டுக்கு ரொம்ப குடிச்சு ரொம்ப அடிக்காரு, ரொம்ப முடியாம இருக்காரு, என்ன மாத்தலாம் அப்படின்னாரு. சரி உன் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வா, நான் பேசுறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாக்கல. அவங்ககிட்ட நான் சொன்னேன், தம்பிங்க பாருப்பா, நீ எதெல்லாமோ குடிச்சு கெட்டு போற, அழிஞ்சு போற, இதை குடி, நீ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி நீங்க சொன்னீங்க இதுக்காக குடிக்க அப்படின்னா. அவன் 10 வருஷமா குடிச்சுக்கிட்டு இருந்தது இப்ப குடியவே மறந்துட்டான். குடியவே மறந்து ரொம்ப நல்லா இருக்கான். நான் கொடுத்து எல்லாருக்குமே பலன் அடைச்சவங்களை எல்லாருமே நான் கூப்பிட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்த. சங்கரமா, புலந்தேவி, லக்ஷ்மி, அஜோ, சூப்பர். நம்ம ஆந்திரா, அந்த அம்மா குஜராத். நான் இந்த நோனி குடிச்சு 1 மாசம் ஆகுது. இந்த 1 மாசத்துல எனக்கு டபுள் டைஃபாய்டு காய்ச்சல் இருந்தது. இதனால என்னால் எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாம இருந்தேன். ஆனா அந்த நேரம் வன்ராஜண்ணே மெட்ராஸ்ல இருந்து பாம்பேக்கு வந்திருந்தாங்க. வந்து என்னை கூப்பிட்டு விட்டாங்க நோனிக்கு. நான் உடனே நான் குடிச்சு 2 நாள்ல எனக்கு அருமையா இருந்தது, நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இடுப்பு வலி, அடிவயிறு வலி ரொம்ப பிரச்சனை இருந்தது. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். మా అక్క కొడుకు ఉన్నాడు. ఆ పిల్లగాడికి దవాలు చేసి మేము మందుతో తగ్గగాలి. ఇప్పుడు ఆ మందు ఒక బాటలు తాగుతున్నా పిల్లగాడికి బరబరు తక్కువ. और मेरा हार्ट का था, दिमाग भी सही नहीं, पागल सरीका में हो गया. वो दवा 2 दिन में पिया में अच्छा हो गया. என் சிஸ்டர் ஒருத்தர் இருக்கா, 11 மாசம் எம்சி வராம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அப்ப அவ கேட்டா, ஏக்கா இது அப்பாக்கு டைபெட்டிஸ் தான் கொடுத்துருக்கீங்களா, இது எனக்கு ஏதாவது ஒண்ணு அனுப்புங்களா அப்படின்னா. இதேதான் எல்லா இதுவும் கேட்கும், இது நீ கொஞ்சம் குடிச்சு பாரு அப்படின்னு. அதை குடிச்சிருக்கா. 19 நாள் குடிச்சிருக்கா. 20 நாள் நல்ல எம்சி வந்திருக்கு. அது ரொம்ப நல்ல ரிசல்ட். பெண்களுக்கே உள்ளது மாதவிடாய், அது சரியா இல்லைனாலுமே எல்லா பிரச்சனைகள் வரும், அது நல்லா வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்க கடைக்காரர் நடக்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டார். அப்ப அவரை பார்த்துட்டு நான் சொன்னேன், நீ எனக்கு எவ்வளவோ கிஃப்டா கொடுத்துருக்க, வருஷத்துல ஒரு தடவை, ஒரு வருஷம் தீபாவளி கூட எனக்கு ரிங்கு கூட கிஃப்டா கொடுத்துருக்கேன், ஆனா நான் உனக்கு இதை கிஃப்டா கொடுக்க நீ வாங்கி குடி கொடுத்தேன்.
அவன் குடிச்ச 10 நாள் தான் குடிச்சிருக்கான். 15 நாள் குடிச்சதுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அவருக்கு இந்த ரொம்ப டயபெட்டிஸ் ஜாஸ்தியாகி இந்த கையெல்லாம் இழுப்புல கையெல்லாம் அடைய முடியாம இருந்துச்சு. ஆனா 5 நாள்லயே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. அவர் பண்ண உடனே அவன் அக்கா எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணதும் அவன் அக்கா பார்க்க வந்திருக்கவங்க கிட்ட பாட்டில தூக்கி கொடுத்தாரு. கொடுத்து நீ குடிக்கா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு அவங்க அக்கா குடிச்சிட்டு 10 நாள்ல அவங்க கரெக்டா குடிச்சிட்டு நல்லா இருந்தது. எனக்கு ஃபோன் பண்ணி இது சொன்னேன், எங்க அக்காவுக்கு ஒரு பாட்டில் வேணுங்க, நாங்க இருக்கிறதுல இருந்து ரொம்ப தூரம் அப்படின்னாக்க ஒரு 25-30 கிலோமீட்டர்ல இருக்காங்க. இல்ல உங்களுக்கு வயசு எல்லாம் வர முடியாதுன்னா, எனக்கு 67 வயசாவது என்னால முடியாதுங்க. வயசை கேட்ட உடனே இவ்வளவு பெரிய ஆளுக்கு நம்ம கண்டிப்பா கொடுத்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரே நினைப்புல நான் வில்லப்பரலாங்கிற இடத்துக்கு போனேன். இங்க இருந்து ரிக்ஷா பிடிச்சு போயிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு பெரிய ஆளுன்னு ஆசீர்வாதம் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கு, இது உங்க தமிழ்நாட்டுல தான் செய்வாங்களா, தமிழ்நாட்டுல தான் கொடுப்பீங்களா? தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்கணும், இதுல நீங்களும் மனுஷன் தான் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல நாங்க கொடுத்துருக்கோம். நீங்களும் குடிங்க, நோயத்துக்குங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசீர்வதிங்க. பெரிய ஆளுங்க கொடுக்க ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சேன். அந்த அம்மா குடிச்சிட்டு ஆட்டோவுல பைசாவும் கொடுத்தாங்க. எனக்கு அது கூட வேண்டாமா, நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துங்க. அப்படி சொல்றதுக்காக இங்க இருக்க ஒரு கோயில் சன்னியாசின்னு ஒரு கோயிலுக்கு, அந்த கோயில போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. நான் பாம்பேல பிறந்து வளர்ந்து 3வது தலைமுறையா இருக்கேன். ரொம்ப சாப்பாடு அளவு கம்மியான, ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப வேலையால செய்ய முடியல, தூங்கிட்டே இருப்பாரு. அப்ப நான் சரி ஏன் அதை கொடுக்க கூட என்ன, எங்க அப்பா எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டார். ஆனா ஃபர்ஸ்ட் சாரை பத்தி கேள்விப்பட்டதுக்கப்புறம் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து எங்க அப்பா படிக்க வச்சு அந்த நோடியை கொடுத்து ஃபர்ஸ்ட் எங்க அப்பா 2 months எடுத்தாரு. நல்ல ரிசல்ட், நல்ல ரெஸ்ட், ரிலாக்ஸா இருக்கு. எனக்கு நெஞ்சு அப்பதான் எனக்கே தெரியும் அப்பாவுக்கு அப்பப்போ நெஞ்சு அடப்போறோம்னு அப்பதான் வாயால சொன்னாரு என்கிட்ட. அதுக்கப்புறம் நல்ல ரிலாக்ஸா இருந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா சொன்னார், தைரியமா இந்த சர்வீஸ் எடுத்து பண்ணுன்னு சொன்னார். My father is more than my father. He was my friend. எனக்கு 20 வருட காலமாக சர்க்கரை வியாதி உள்ளது. நான் மாத்திரை சாப்பிட்டும் என்னால் வேலைக்கு சென்று வர முடியாத நிலையில் இருந்தேன். நான் சென்றுதான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை இருக்கிறது. என்னால் இனிமேல் முடியாது என்று நான் இருந்தேன். இவர்கள் எனக்கு ஒரு 3 மாதமாகவே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், நீங்கள் இதை வாங்கி குறைந்து உடல் நலம், இனிமேல் நான் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்ற நிலை மாறியது. 2 வருடமாக நான் சம்பாதித்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று எனக்கு தன்னிப்பேக்கை வந்து கொண்டிருந்தது. எனக்கு 320 என்று இருந்தது. இது ஒரு மாதம் சாப்பிட்ட பிறகு 240 இருக்கிறது. சுகர் பார்த்தது 80% குறைந்தது. எனக்கு மிகவும் நரம்பு வியாதி இருந்தது. நடக்கவே முடியாது. கை கால் நரம்பு அப்படியே இருக்கும், அப்படியே விரல்கள் எல்லாம் மடித்து கொண்டிருக்கும். இது நன்றாக பழுது, எந்த இதுவும் இல்லை என்னுடையது. இது என் மகனுக்கும் நான் கொடுத்து வருகிறேன். அவன் மனநல பாதிக்கப்பட்டவன். முதல்ல அவ்வளவு ஒரு ஃபிட்னஸா இருக்காது. இப்போ அவனால ஒரு மூட்டை தூக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உட்காந்து செய்யவே மாட்டான். அந்த அளவுக்கு இப்போ உட்காந்து செஞ்சு அந்த வேலையை ஃபினிஷ் பண்ற அளவுக்கு அவனுக்கு இப்ப மென்டல் எபிலிட்டி இருக்குன்னா அதுக்கு காரணம் has been suffering with his brother last 18 years. His brother is 25 years old. From their birth they had a problem of skin disorder which no doctor could diagnose. Last 18 years and 24 years, 2 different brothers, both are brothers, born to the mother. There was continuous blisters all over the body. I have seen them about 10 months back. It was all the time the pus flowing all through the body. They tried different medications, all medications possible. They come from a poor family. The village panchayat, because of the bad smell the body was emitting, they made a separate house for them outside the village, and they were made to stay in that village. And the mother and the father, they used to go to work every day, and they used to lock the children home in the house and go out, because if they go out, there may be objection from the villagers. There were suggestions by the relatives to the mother to kill both the children, because there was no remedy, there was no answer for this health problem. But the mother said, no, they are my children, I will never kill them. She said, if they are going to die, they will die till their life, I will look after them.
The other brother could not come today because he was fearing about the heat of Chennai. And this brother took the courage to come. So please appreciate Jadesh for coming here today. When I saw him about 10 months back, he was using Noni for about 3 months, and his situation was very bad. To use the right word or the wrong word, both the brothers was looking so bad, like they cannot say they were human beings. Only their eyes were visible, all the rest was black with blisters and with the pus oozing out. And within 5 months of using Noni, 40 to 50% of the body conditions improved, and now you can see. കഴിച്ചപ്പോൾ നല്ല മാറ്റമുണ്ട്. എൻ്റെ ഏട്ടനാണ് കൂടുതൽ മാറ്റം. എനിക്കെന്താ പറയണ്ടേ അറിയില്ല. നമസ്കാരം. ഇതിപ്പോൾ നല്ല മാറ്റമുണ്ട്. എൻ്റെ മേലത്തെ ഈ തോലൊക്കെ പോയി തുടങ്ങി. Please go back. Please. So when I saw, it was all full of blisters and dead black. Even his hands was completely black. Inside the hands, it was completely black. And now you can see this completely dried. There is no pus or there is no wound here. He just applied Noni externally and took Noni internally for about 6 months. Now it's nearly 10 months. You can see the difference. No other medication, only Noni has taken. Actually, he is hailing from Trichur, and both of them, he and his brother, was suffering from psoriasis from birth itself. So all the medication they have administered on him, but no result was there. Actually, Trichur Medical College has terminated this case. What the pity was, the society has ostracized them. Nobody was dare to come near to them. That was a bad smell that was coming from them. And the panchayat has given a fund for them to construct a new hut, and they were provided there. And one our good friend Dr. Abdullah from Edappal, once he happened to meet them, and he tried with Noni. Within 3 months, just to take 3 months, tremendous result has started to come. One thing, that oozing has completely stopped. Second thing, the bad smell also vanished. Now his brother has almost cleared. That photo has come brought here. Now all these rashes has gone. All this black color has gone. And formerly, you see, his eyes were not seen here. Completely the skin was covered by the dark skin. And there was no hair at all. Full skin. And now this is the situation. And he himself believed that within a short period, he can also become a person like we people. The miraculous work of Noni is that. No other medicine. Nothing. Only this thing. And it is internally and externally, both they are using. Externally this applying, and internally Noni is consuming. So 8 months, just as 8 months. Twice a day. Only after taking Noni, they came out of the house and they visit the town and cities. Now the people all throughout Kerala is coming and visiting them. Because this is a unique case. எனக்கு வயது வந்து 35. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. சரியில்லாமல் போகும்போது டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணேன். டாக்டர் சொன்னாங்க உனக்கு பிளட் கேன்சர்னாங்க. இது வரைக்கும் நான் 5-6 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டேன். ஆனால் அந்த WC பாயிண்ட் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஏறிட்டு தான் இருக்குது. 2 லட்சத்துலேருந்து மேலே ஏறிட்டு. மொதல் டெஸ்ட் எடுக்கும்போது 1 லட்சம் இருந்தது. மறுக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க 2 லட்சத்துக்கு மேலே போயிட்டே இருந்தது. என்னால் செலவு பண்ணவும் முடியலைங்க. அப்புறம் பாலாஜி சார் வந்து இந்த மாதிரி நோனி நான் எடுத்து சாப்பிட்றா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 1 வருஷமாக நோனி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 6200 பாயிண்ட் இருக்குங்க. 2 லட்சம் இருந்த பாயிண்ட்டு வெறும் 6200 பாயிண்ட் இருக்குது. நோனிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
நோனி படுத்த பீட்டர் சாருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பீட்டர் சாரை படுத்த கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் சங்கருடைய ஒயிட் பிளட் செல்ஸோடைய கவுண்ட்டு வந்து 2,35,000. இந்த ஸ்டேஜில் தான் நான் அவரை வந்து நோனியை ரெக்கமெண்ட் பண்ணேன். நோனியை வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு 2 மந்த்தில் ஒரு பாட்டிலை வந்து 2 மந்த்தாக சாப்பிட்டாரு. அவர் டாக்டர் தான் முக்கியம் நம்ம சொல்கிறோம், அது வந்து கான்ஃபிடென்ட் அவருக்கு வரல. 2 மந்த்து கழித்து எதாச்சியாக டெஸ்ட்டுக்கு போகும்போது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1,90,000 பாயிண்ட் தான் இருந்தது கவுண்ட்டு. 35,000 பாயிண்ட்டு ஒரு பாட்டிலில் குறைஞ்சிருந்தது நோனியில். அப்போ தான் அவர் வந்து முழு திருப்தி ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி சாப்பிட்றேன் அப்படின்னாரு. இன்றைக்கி அவருடைய பாயிண்ட் வந்து வெறும் 6,200 பாயிண்ட்ஸ். எல்லாமே செய்கிறேன். இன்றைக்கி 3 லட்ச ரூபா செலவு பண்ணி போய்க்கல, 2,000 சில்லரை செலவு பண்ணி இன்றைக்கி எழுந்து நடக்கிறேன். இன்றைக்கி 2 வீலர் ஓட்டுறேன் 4 பேர் ஏற்றின்னு. இன்றைக்கி நல்லா இருக்கேன். மிஸ்டர் நாராயணசுவாமி. நான் ஆற்காட்டிலேருந்து வரேங்க. என்னோடய மாமனார் பேர் நாராயணசாமி. அவருக்கு வந்து 2 கிட்னியும் ஃபெயிலருங்க. இப்போது சிஎம்சியில் வெள்ளூரில் வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணிட்டு வராரு. அவருக்கு வந்து இது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே திரு அமீன் சார் அவர்கள் வந்து சொன்னாருங்க, இந்த நோனியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அவர் நம்பிக்கை வைக்காமல் சாப்பிடாம விட்டார். இப்போ நான் சொல்லி அவருக்கு 4 மாதமாக சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ டயாலிசிஸ் போயிட்டுருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து டயாலிசிஸ் போனாலும் அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கை கால் வீக்கமாக இருக்கும், சாப்பிட முடியாது, சாப்பிட்டது உடனே வாந்தி வந்துடும், நடக்க முடியாது, மூச்சு வாங்கும், இந்த ப்ராப்ளம்லாம் இருந்ததுங்க. இப்போது 4 மாதமாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த மூச்சு வாங்கிறது இல்லை, நல்லா சாப்பிட்றாரு, நல்லா நடக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு. நோனி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் யூரின் வர்றதில்லை, சொட்டாக வருதுங்க. இப்போ 4 மாதமாக இந்த நோனி சாப்பிட்டதுக்கப்புறம் யூரின் நல்லா ஃப்ரீயாக போகிறேன்றாருங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் அவரை கண்டிப்பாக இந்த மேடைக்கு கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறேங்க. அதே மாதிரி என்னுடைய மனைவியும் வீசிங் ப்ராப்ளம், அவங்களுக்கும் இதே மாதிரி தான் அமீன் சார் அவர்கள் சொல்லி நான் வாங்கி கொடுத்தேங்க. இப்போ சாப்பிட்டுட்ருக்காரு. அந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் இப்போ சுத்தமாக இல்லை. 3 மாதமாக தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. வீட்டு வேலைங்கள்லாம் செய்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நான் ஆள் வச்சுக்கிட்டு இருந்தேன், எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. இப்போ 4 மாதமாக சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லா வேலையும் அவங்களே செய்கிறாங்க. வீட்டுக்கு வச்சு இந்த ஆளை ஸ்டாப் பண்ணிட்டேங்க. இப்போ எல்லாம் அவங்கள எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. எனக்கு செஸ்ட்டில் வந்து கட்டி இருந்தது. அந்த கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்த 1 மந்த்தில் இப்போ எனக்கு ஆப்ரேஷன் இல்லை, இப்போ கட்டி இல்லை, நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். என்னுடைய மனைவிக்கு வந்து முட்டி வலி, சுகர், ப்ரெஷர், வீசிங், ஸ்டான்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்காக வாங்க போனேன். வாங்க போகிற அன்னைக்கு என்னுடைய காலில் வந்து பிஹெச்எல் வேலை செய்யும்போது காலில் அடிபட்டு இந்த கட்டோடு தான் போயிருந்தேன். ஆனால் அந்த கட்டு போட அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, நாளைக்கு வாங்க அந்த நகத்தை எடுக்கணும், நகம் எடுத்தால் தான் அடிபட்ட இடம்மா ஆறுன்னு சொன்னாங்க. ஐயா சொன்னாங்க, ஒரு ஜூஸ் வாங்கும்பொழுது அதை வந்து நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நகம் எடுக்க வேணாம், நீங்கள் ஜூஸ் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, அது கூட நானும் வந்து க்ளீன் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அதுவாகவே நகம் விழுந்தது, அதுவாகவே இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய மனைவி சுகர் வந்து 150 குறைஞ்சிருக்கு 1 மாதத்துக்குள்ள. வீசிங் ப்ரீத்திங் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், நைட்டு தூங்கும்போது. இப்போ வந்து ரிலாக்ஸாக இருக்கிறாங்க. அந்த வெயிட் வந்து 4 கிலோ குறைஞ்சிருக்கு. என்னோட மனைவிக்கு வந்து 43 வயசு, 13 வயசுல ஏஜுக்கு வந்தாருல. அந்த ஏஜுக்கு வந்த மாதத்துலேருந்து போன மாதம் வரைக்கும் மென்சன்ஸ் பீரியட் பார்க்கும்பொழுது இர்ரெகுலேஷன், நாட்கள் தள்ளி போகும். ஆனால் இந்த ஜூஸு எங்களுக்கு கிடச்சது, கர்த்தர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த ஜூஸ் கிடச்சி குடிச்சு கரெக்டாக 28ஆம் நாள் ஒரிஜினல் பிளட்டு கையிலேருந்து எப்படி அடிச்சு போகுமோ அது போல. அதுதான் ஃபஸ்ட்டு டைமு என்னோட மனைவி 43 வயசில் இந்த மாதிரி ஆனது. அதுக்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த யூரினரியில் புண்ணு வந்து ஒருத்தர் ரொம்ப சிரமப்பட்டார், அழுதாரு. அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட அழுதாரு. நான் பைப்பில் தண்ணி குடிச்சு ஜாம் பண்ணி கொடுத்தேன், ஆனால் குடித்தாரு. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் குடியிலேருந்து விடுதலையாக இருக்காரு. அந்த சுகர் வந்து குறைஞ்சிருக்கு. அது மாத்திரமல்ல, ஒரு டிரைவர் வந்து பிஹெச்எல்ல ஹோட்டல் பிரீஸ் அந்த ஹோட்டலில் டிரைவராக இருக்கிறாரு, தண்ணிக்கு அடிமையாயிட்டாரு. ஆனால் அவர் இந்த ஜூஸை குடிச்சு இன்னைக்கு வந்து தண்ணின்னா என்னன்னு அந்த வாடகை இல்லாமல் இன்னைக்கு மாறி இருக்காரு. அது மாத்திரமல்ல, அவங்களோட மனைவிக்கு
கோயம்புத்தூர்ல வேலை செய்றாங்க. அல்சர் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆனா அந்த பையன் வந்து கவுண்டர் பையன் அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி நான் கொடுக்குற ஜூஸை மருந்தை நீ சாப்பிட்டு சொல்லி அவர் சொன்னாங்க. ஏன்னா அவங்க பாசையில சொன்னதுனால அந்த ஜூஸை கொடுத்தா இன்னைக்கு ஆப்ரேஷன் இல்லாம குணமடைஞ்சிருக்காங்க. இஸ்லாம்பட்டிலிருந்து சிஸ்டர் விஜயா கிறிஸ்டி ஏஜி சபையின் போதகராக இருக்காங்க. நாமத்தில் வந்திருக்க யாருக்கும் வாழ்த்துக்கள். 5 ஆண்டு காலமாக என்னால் நடக்கவே முடியல. உடம்பு பெருசாகிடுச்சு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனாலும் ரொம்ப நடக்கவே முடியாது. கொஞ்சம் தூரம் நடந்தேன்னா ஆட்டை இல்லாமல் போக முடியாது. எனக்கு 2 காலம் அப்படி நரம்பெல்லாம் பிடிச்சி இருக்கும். மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் இன்னும் ட்ரைனிங் எடுத்து கத்தருடைய சேவையை செய்யணும்னு சொல்லி திருச்சியில் சிபிடி ட்ரைனிங் வந்திருந்தேன். படியில் ஏறும்போது ஒரு ஸ்டெப்பில் இன்னொரு ஸ்டெப் வச்சு தான் ஏற முடியும். 2 காலை ஒரு படியில் வச்சு திரும்ப ஏறி திரும்ப இப்படிமா கஷ்டப்பட்டு மேலே ஏறி மேலே போனப்ப போய் உட்காரவே முடியல. ரொம்ப இழைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொல்லுது போயிட்டு ராமைக்கு தான், சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நான் உங்களுக்கு ஒன்று அறிமுகப்படுத்துகிறேன், இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, சீக்கிரமாக நல்லா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வாங்கி நான் சாப்பிட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் இப்பொழுது நான் ஆட்டோவே பிடிக்கிறது இல்லை. கஷ்டங்கள் கூட நடந்து போக முடியாத அளவுக்கு இருந்தேன். இப்ப எல்லா கிராமங்களுக்கும் ஓடி செல்லும்படியாக தேவன் எனக்கு நல்ல இந்த பலனை கொடுத்திருக்க ஆரோக்கியமான உணவு என்று கர்த்தர் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதோடு கூட எனக்கு தொண்டையில குரல் ஒளி அலர்ஜி பேசிட்டேன்னா நலம்பட இழுத்துதான் பேசணும், அப்பதான் எனக்கு குரலே வெளியே வரும். அந்த அளவுக்கு வேவையா கொட்டும். ஒரு 3-4 ஆண்டு காலமாக அது ஒரு அலர்ஜியா இருந்து கொஞ்ச நேரம் யாராவது பேசாம இருந்தா என்கிட்ட இருந்தா போதும் அந்த நிலைமையில இருந்தேன். ஜூஸ் குடிச்ச பிறகு குரல்களை அலர்ஜி நீங்கி இருக்குது. அல்லேலூயா. எனக்கு அதோட கூட முதுகு வலியோட மிகவும் கஷ்டப்பட்டேன். இது ஜூஸ் குடிச்ச பிறகு எனக்கு முதுகு வலி இல்லை. தேவன் நான் பயன்பட முடியாது சொல்லுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 21ஆம் தேதி தாம்பரத்தில் ஆல் கிறிஸ்டியன் ஃபெடரேஷனில் நான் கலந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது கூட்டம் முடித்த உடனே பாஸ்டர் விட்டு தேவராஜ் அவங்க சொன்னார்கள், இது போல் ஒரு பழரசம் இருக்குது, அதை அனைவரும் வாங்கி பருகினாங்க. அதுக்காக ஒரு சகோதரர் வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. உடனடியாக வேறு கேள்வி எதுவுமின்றி நான் வாங்கி சாப்பிட்டேன். ஏனென்றால் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா தலைக்கு ஊற்றினோடனே நொனா இலையை கொண்டு வந்து கசக்கி ஒரு ஸ்பூன் கொடுத்துருவாங்க. அந்த கொடுத்துட்ட உடனே சாயங்காலத்துக்கெல்லாம் கிளீனாக ஆகிடும், ஒயிட் வாட்டர் போயிடும். அதனால இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு வியாதி கிடையாது. அந்த நொனா பழம்னு சொன்ன உடனே நான் வாங்கினோடனே என்னுடைய மனைவிக்கு கொடுத்தேன். எங்கள் மனைவிக்கு சுகர் இருக்குது, வேலையை செய்ய முடியாது. இப்போ அதை கொடுத்து 1 மாசமா தினந்தோறும் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே செய்கிறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. அது மாத்திரமே சபையாருக்கு ஒரு சகோதரிக்கு கொடுத்தாங்க. 2 நாளாக படுக்கடையாக சுகரில் இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரெல்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு நாளில் நீ செத்து தான் போகணும், வேறு வழியே கிடையாது, கற்றுக்கிட்ட ஜோம் பண்ணு. இந்த பழரசத்தை கொடுத்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே சுகமாகி மறுநாள் எழுந்து வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பலம் கிடைச்சது. அது மாதிரி என்னோட மனைவிக்கு இந்த பழசாக சாப்பிட்டதுக்கப்புறம் அதிகமான சளி வந்து கொண்டே இப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நானும் கூட இந்த பழரசத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை பார்த்து கேட்டாங்க, எங்கள் விசுவாசிகள், அசல் முகம் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன ஒன்றும் இல்லை, இந்த பழரசம் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக இந்த பழரசம் ஒரு இயற்கையான உணவு. நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, நம்முடைய சிறுநீரகத்தை சுத்திகரிக்கிறது, நம்முடைய உடலில் பழுதடைந்த பாகங்களை சுத்திகரிக்கிறது என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லலாம். காரணம் என்னவென்று எனக்கு ஒரு வியாதி கிடையாது, ஆரோக்கியமாக தினந்தோறும் 2.5 மணி நேரம் நடப்பேன், 2.5 hours நடப்பேன், கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர். அதுக்கப்புறமாக தண்ணீரை ஐயா அவர் சொன்னது போல, பீட்டர் ஐயா அவர் சொன்னது போல, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் தண்ணீரை குடிப்பேன், சாப்பிடும் போது தண்ணி குடிக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன். ஸ்பெஷல் மீட்டிங் எங்கேயாச்சும் ஆந்திரா வேறு மேலே நாடுகளுக்கும் நான் செஞ்சேன். நான் கூட முன்னாலே சாப்பாடு கேட்கணும், எனக்கு முன்னால் கொடுத்துருங்க, மீட்டிங் முடிச்சப்போ நான் சாப்பிட மாட்டேன். ஏனென்றால் மீட்டிங் முடிச்ச களைப்பாகி போய் படுத்து போயிடும். அந்த நேரத்தில் அருமையான
தான் சாப்பிடணும், சரீரத்துக்கு அப்புறம் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் எப்பவுமே 5:30 6, 6:30 டின்னர் முடிச்சிடுவேன். அது கூட சாப்பிட மாட்டேன். காலையில் 3:30 மணிக்கு எழும்புறதுக்கு எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அது மாத்திரமில்லை, இந்த பழச்சாறு கடந்த 30 நாட்களாக நானும் என்னுடைய மனைவி என்னுடைய சபையாக சாப்பிட்டு வருகிறோம். அந்த அளவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் 3000 வருஷமா அது இருக்கிறது அப்படின்னு ஒரு பூர்வீக ஒரு மரம். எனவே அதிலிருந்து அந்த பழரசத்தை கண்டுபிடித்து தயார் பண்ணி தந்த பீட்டர் ஐயா அவருக்கு நன்றி. சிஸ்டர் கமலம் அவங்க ஒரு 5 வருட காலமாக நெஞ்சு வலியினால் அதிகமாக கஷ்டப்பட்டு 2007ஆம் ஆண்டு இங்கே திருமங்கலத்தில் இருக்கிறதான அந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கொண்டு வந்தார்கள். அது வரைக்கும் மற்ற எல்லா மருத்துவமனைகளுக்கும் போனேன். எங்கே போய் எனக்கு சரியாகலை. பிறகு ஆப்ரேஷன் தான் வழி, வேற எந்த வழியுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கொண்டு வந்தாங்க. வந்த பிறகு எனக்கு பெட்டுக்கு இடம்லாம் வாங்கிட்டாங்க. பணம் கட்டுறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. முதல்ல 1 லட்சம் கட்டணும்னாங்க. எல்லாத்தையும் கட்டுறதுக்கு பிள்ளைங்க முன் வந்தாங்க. பிறகு நானும் தங்கறதுக்கு எல்லா ஆயத்தத்தோடும் போனேன். அப்போ ஒரே ஒரு நிமிஷம் நான் யோசித்து பார்த்தேன். 69ஆம் வருஷம் எனக்கு ஒரு ஆப்ரேஷனுக்காக என்னை எக்மோர் தியேட்டருக்கு கொண்டு போயிருந்தாங்க. அங்கே ஒரு ஊழியக்கார சகோதரி இப்போ வந்திருக்கிறாங்க. அவங்க கூட விக்டர் தர்மராஜ் ஐயா அவங்களுடைய மனைவி. அவங்க தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தபடி பேதையாக்கி உன்னை நான் திருத்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஆப்ரேஷன் தியேட்டர் வரைக்கும் போவீங்க, ஆனா உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகாது, திருப்பி வருவீங்கன்னு சொன்னாங்க. என்ன ஆண்டவரே, நாளைக்கு எனக்கு ஆப்ரேஷனுக்காக என்ன ரெடி பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இந்த அம்மா அப்படி சொல்றாங்க, எனக்கு எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். அதனால நான் சொன்னேன், 6 மணிக்கு மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு ஊழியக்கார சகோதரி எனக்கு ஜெபம் பண்ணி தேங்காய் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த தேங்காயை 6 மணிக்கு என்னுடைய கையில் விட்டு, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஆப்ரேஷன் இல்லாத நீங்க எனக்கு ஜெபம் கொடுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஜீவிக்கிறேன். அப்படி ஏதாவது எனக்கு தெரியாத நான் தவறு செய்வேனா என்னை தண்டித்து உணர்த்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயை நான் சாப்பிட்டேன். அப்போ பாருங்க, 26 நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். வேற எந்த விதமான நினைவும் எனக்கு இல்லாத இருந்தேன். பிறகு அதை சாப்பிட்டதுக்கு பிறகு 8 மணிக்கெல்லாம் என்னுடைய வயிற்றில் இருந்த கட்டி ஆனாகவே வெளியில் போட்டு பிறகு இன்றைக்கு வரைக்கும் சாப்பிடுறேன். எந்த விதமான வியாதியும் என்னுடைய சரீரத்துல இல்லை. காலையில எழுந்த உடனே என்னுடைய காலை கடன்களை முடிக்கிறதுக்கும் எனக்குள்ள ஒரு புதிய அபிஷேகம் பெற்றா எப்படி இருக்கும் ஒரு தெம்பு, அந்த மாதிரி ஒரு அனல் மூட்டி எழுப்புற ஒரு உற்சாகம் என்னுடைய சரீரத்துல இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையில எந்த விதமான மருந்து இல்லாத சுகர் டெஸ்ட் கூட நான் போல. நான் சாப்பிட்டு இப்படி சரியா இருக்கிறதுனால என்னுடைய வீட்டுல காபி டீ எல்லாம் கூட நிறுத்திட்டோம். என்னுடைய பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைகளுக்கு நான் இதை கொடுத்துட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுல எல்லாருமே இதை சாப்பிடுறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்திருக்கிற சகோதரி செல்வி அவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எங்க அம்மாவுக்கு வந்து சுகர் இருந்ததுனால எவ்வளவு மருந்து சாப்பிட்டு இருந்தாங்க, அப்படி சரியாகல. சரியாகாதனால ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. எங்க அம்மா நல்லா ஜெபிப்பாங்க. எங்க சபைக்கு அவங்க முப்பரா மாதிரி எல்லாருக்காக ஜெபிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளைவிடும். அது ரொம்ப வேதனைப்பட்டு அவங்க அழுவாங்க. அந்த டைம்ல அருமையான எங்களுக்கு யாக்கோப்பு பிரதர் இருக்காரு, வந்துட்டாரு. அவரு தான் வந்து சொன்னார், அம்மா ஒரு ஜூஸ் ஒன்று இருக்கு, அதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சிஸ்டர் ஃபர்ஸ்ட் நீங்க குடிங்க, நீங்க குடிச்சாதான் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும்னாரு. என்னையும் இவர் குடிக்க சொல்றாரு. ஆனா எனக்கு ரொம்ப விளைவிடமா இருக்கு. நான் ரொம்ப இடங்கள்ல நடந்து போய் தான் ஊழியம் செய்வேன். பஸ்ல உட்கார்றது தான் எனக்கு தெரியும், உடனே தூங்கிடுவேன். அது தூக்கம் எப்படிதான் வருதுன்னு தெரியும். அடுத்த ஸ்டாப்பிங் இறங்கும் போது தான் அந்த மாதிரி தூங்கிட்டு ரொம்ப தூக்கம் வரும். எனக்கு தூக்கம் ஒரு பலவீனமா இருக்கும். சாப்பிடவே மாட்டேன் நான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊழியத்துக்கு போனாலும் சாப்பிடவே பிடிக்காது, பசியே எடுக்காது. அப்ப இவர் சொல்லும் போது நான் நினைச்சேன், சரி இது நம்ம குடிச்சா கூட நம்மளுக்கும் நல்லா இருக்கும் பொழுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமா நான் ஊருக்கு போன உடனே போயிட்டு எங்க வீட்டுல சொன்னேன். அவர் சொன்னா, சரி நீ குடிக்கும்போது நானும் குடிக்கிறேன், எனக்கும் பலவீனமா இருக்கு. நாங்க 2 பேருமே அந்த ஜூஸ் எங்க அம்மா 3 பேர் சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்ல முடியும். இந்த 3 பேரை குடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து பஸ்ல உட்காந்தா தூக்கம் வராது. எந்த மெட்ராஸ்ல கூட பிறந்து வளர்ந்து மெட்ராஸ் தான், ஆனா எந்தெந்த ஸ்டாப்பிங் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்க அண்ணி என்ன ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க,
ஆனா இப்பெல்லாம் பார்த்தா அவங்களே என்ன பார்த்து கேக்குறாங்க, என்ன ஒரு நேரம் கூட நீ தூங்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி. தூக்கமே வரதில்லை, நல்லா உற்சாகமா இருக்கு. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஜூஸ் எங்களுக்கு மட்டும் இல்ல, பெங்களூர் பட்டணத்துல 15 பேர் ஜூஸ் குடிக்கும்படி வந்து 15 பேருக்கு நான் சொல்லி 15 ஃபேமிலி வாங்கி இந்த ஜூஸ் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. எனக்கு மெயின் காரணம் என்னன்னா, நடக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா 2 காலும் பயங்கர பிடிக்கும்.